கோஸ் வச்சு நம்ம கூட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு சேர்த்துக்கிங்க. கடுகு போட்டிங்கன்னா கடலைப்பருப்பு சேர்த்துக்கிங்க. வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்கிங்க. வெங்காயம் தக்காளி வதங்கணும். கோஸ் சேர்த்து நல்லா வதக்கிங்க. கோஸ் வதங்கிச்சு. இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து கோஸ் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. கூட்டுக்கு நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய், ஜீரகம், மிளகு ஒரு பிஞ்சு, மல்லி விதை அரை ஸ்பூன், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றாப்புல. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். காய் வந்துட்டு நம்ம அரைச்சி மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான கோஸ் கூட்டு ரெடி ஆச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.